சரியா? அதாவது இந்த இடத்துல வந்து பொருள் எடுத்து போனது உண்மை. 3 பேர் எடுத்துன்னு போயிட்டாங்க. அது வந்து எடுத்துட்டு போய் நீங்க போகும்போது நீங்க இல்லாத போது அவங்க எடுத்துட்டாங்க. உண்மை. இப்போ அந்த காளியம்மா சிலை எடுத்துன்னு போய் வச்சுட்டாங்க. அவன் எடுத்தவன் இருக்கிறானா இல்லையா? அவன் ஒவ்வொருத்தனா போய்கிட்டு இருக்கிறானா போயிட்டானா? போயிட்டான். அழிஞ்சிட்டான். ஆனா இப்போ வந்து சிலைக்கிற இடம் உனக்கு தெரியும் இருக்குது. இந்த 20 நாள் உனக்கு சரியில்லை. 20 நாள் கழிச்சு 21ஆம் நாள் வெள்ளிக்கிழமை இந்த ஊர் மக்களோடு சேர்ந்து போய் உன் சிலை எடுத்து வர. இது சத்தியம். இந்த ஐநாரப்பன், இந்த பொன்னர் சங்கர், இந்த தங்கம், பால்மாத, இந்த பச்சை எல்லாம் நீதான். சரி, சத்தியமன் கூட சாய். ஊர் பொது சாட்சியா, பம்பக்கார சாட்சியா, அக்னி சாட்சியா, வானொலி சாட்சியா, நீ சொல்கிறது போய். ஆனால் இனி இன்னொரு நாளைக்கு சாமி ஆடக்கூடாது. என்னம்மா எங்கள் ஊருக்கு நல்லதுன்னா சந்தோஷம் தான். அதான் சத்தியமா இந்த 20 நாள் முடிஞ்சதும் எல்லைக்கு வந்து நீ தூக்கிட்டு யார் தூக்கிட்ட? ஊர்சனமெல்லாம் சேர்ந்து தூக்கிட்டு வா. காட்டுறது யாரு? நான் காட்டுறேன். காளியாத்தா காமிக்கிறேன். நீ தானே காளியாத்தா? நானே காளியாத்தால எங்க 20 நாள் விட்டு எந்த ஊருக்கும் போயிட மாட்டீங்களே? ஊரை விட்டு போக கிடையாது. இந்த மங்கையை தானே அமைச்சிட மாட்டியா? இங்கேயே நான் அமைஞ்சிருக்கிறேன். சரி, ரைட்டு. உத்தரவு கொடுக்குறேன். சரி. இந்த அம்மா வருது, அந்த மங்கை இந்த ஊரா வெளியூரா? இந்த அம்மா மங்கையம்மா மாங்கலியம். மாங்கலியம் வெளியூர். நம்ம வெளியூரா? அன்னைக்கு வருவாங்களா? கூப்பிட்டாதான் தெரியும். கூப்பிட்டா தெரியுமா? வரலன்னு சொல்லி நின்றுக்கு நாங்கள் என்ன பண்ணிட்டோம்? நீங்க தான் சாட்சின்னா இப்போ வராது நின்றுக்குண்ணா வரும். உடம்பு சரியில்லை, நான் ஹாஸ்பிட்டல் இருக்கிறேன், நான் பெங்களூர் போயிட்டேன், அப்புறம் அங்கே போயிட்டேன் அப்படின்னு ஏமாற்றக்கூடாது. 20 நாள் டேட்டு வந்து முடிஞ்சு போச்சு. ரைட்டு. இப்போ வந்து இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் 8 முடியணும். ஆகஸ்ட் 8 இதுலேருந்து வந்து 28ஆம் தேதி முடிஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வேலை செய்யணும். சிலை வந்த உடனே எனக்கு மேடை அமைக்கணும். நீ எடுத்து கொடுத்தா நாங்கள் அமைக்கிறோம். ஆத்தா எனக்கு அமைச்சு கொடுத்தால் இந்த இடத்துல நீ எடுத்து கொடுத்தால் நாங்கள் பிச்சை எடுத்தாவது இந்த ஆலயத்தை கட்டுறோம். ஆத்தா சரியா? நீ எங்களுடைய உருவத்தை மட்டும் கூடாத்தா, நான் மடியேந்து பிச்சையேடு ஊர் மக்கள் சாட்சியாக நாங்கள் வந்து உங்கள் கோயிலுக்கு அழகான செய்கிறோம். ஆத்தா சந்தோஷமா? சந்தோஷம். வேற என்னப்பா?